மாவட்டத்தில் திருச்சி மாநகர் மாவட்டத்திலிருந்து ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள, குறிப்பாக எனது மாவட்டத்திலிருந்து அகில இந்திய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எனது அன்பு சகோதரர் திரு கிறிஸ்டோபர் திலக் அவர்களுக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் அனைவருக்கும், நான் உட்பட இந்த மாவட்டத்தை சார்ந்த அனைவருக்கும் மிகவும் பெருமையான ஒரு விஷயம். நமது தமிழ்நாட்டின் குரலாக மாநிலங்களவையில் அன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் திலக் அவர்களுடைய குரல் ஒலிக்கப் போகிறது. எங்கள் அனைவருக்கும் மிகவும் பெருமையான இந்த விஷயத்தை உங்களிடம் வெளிப்படுத்துகிறோம். தற்சமயம் அண்ணன் அவர்கள் தங்களிடம் உரையாற்றுவார். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய கனவு, அதாவது ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து பின்னணியத்திலிருந்து வரக்கூடிய யாரும் அரசியல்ல பங்கு பெறணும், முக்கியமான இடங்களை அடையணும்ன்ற உன்னதமான நோக்கத்திற்கு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆசையின் பேரில் திரு கே ராஜு மற்றும் கே சி வேணுகோபால் அவர்களுடைய முனைப்பினாலே திரு செல்வ பிறந்தைய அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு, தமிழகத்திலே அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு கிரீஷ் சோடங்கர் அவருடைய மோட்டிவேஷனோட, அவருடைய ரெக்கமெண்டேஷனோட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு சராசரி தொண்டனாக காங்கிரஸில் நான் ஆரம்பித்து இதே திருச்சி மாநகரத்தில் சாதாரண ஒரு நிலைமையிலிருந்து ஆரம்பிச்சு தேசிய அளவில் பல மாநிலங்களில் வேலை பார்த்து, இளைஞர் காங்கிரஸ் மூலமாக வேலை பார்த்து, பிறகு எஸ்சி டிபார்ட்மெண்ட் மூலமாக வேலை பார்த்து, கடைசி 8 வருஷமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பெருமை இல்லை, என்னோட சேர்ந்து நிற்கிற இங்கே ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டனுக்கும் இது ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா இதுல இருக்கிற பல நண்பர்கள் கடைசி 20 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாகநாதர் டீ கடையில எல்லாம் நின்று அரசியல் பேசி எப்படி நம்ம எதை நோக்கி நகர்வது என்று அரசியல் பேசி நண்பர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய மாபெரும் பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழகம் எங்கும் இந்த கடந்த 2 நாட்கள்ல ஒரு பெரிய பூரிப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியில மட்டும் இல்ல, பொதுமக்களிடையும் ஒரு பெரிய பூரிப்பு இருக்கு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த பொறுப்பு அது காங்கிரஸ் கட்சி கட்டமைப்பு பொறுப்பு. இது அதாவது ஆங்கிலத்துல லெஜிஸ்லேட்டிவ், இது லெஜிஸ்லேட்டிவ் போஸ்ட், அதாவது பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய. இங்கே தமிழகத்தை பற்றியும் தமிழகத்தை பற்றின இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து உரைப்பதற்கு எனக்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. அதை நாம கண்டிப்பா நல்ல விதமா பயன்படுத்தணும். நீ பேசுறது கேட்கல. திட்டம்லாம் இப்பதான் நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு இன்டராக்ட் வித் பீப்புள். மக்கள் எல்லாத்திட்டையும் நான் கலந்து ஆலோசித்து பேசணும். இருக்கிற பிரச்சனைகளை திருப்பி உரத்த குரல்ல மேல பிரதிபலிக்கணும். இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ஏற்கனவே பேப்பர்ல நீங்க பார்த்தபடி ஏற்கனவே 4 MP இருக்காங்க, 5 MP இருக்காங்கன்ற நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களோடையும் சேர்ந்து திருச்சியை அடுத்த லெவல் ஒரு சிட்டியா கொண்டு போவதற்கு கண்டிப்பா ஒரு முயற்சிகள் எடுக்கணும். ராஜ்யசபால பாட்டு பாடி பாடல் எதிரொலிக்குமா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. செல்வப்பிரதியோட நெருக்கமா இருந்ததுனால மட்டுமே உங்களுக்கு சீட்டு கிடைச்சது. என்னது? செல்வப்பிரதியோட நெருக்கமா இருந்ததுனால உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. புதியவரா இருக்காங்க, நிறைய பேர் தெரியலன்னு சொல்லி ஒரு பரவாயில்ல போயிருக்காங்க. கண்டிப்பா. அதான் சராசரி பின்னணியத்துல இருந்து யார் வந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற பிரம்மாண்ட அந்த ஏற்கனவே பிரபலமா இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், நான் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சு இப்பதான் அறிமுகப்படுத்திருக்காங்க. வந்த பிறகு என்ன பண்றோன்றதுதான் இப்ப முக்கியம்.
அதான் நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். பிரதமர் ஆ. அடிக்கடி இப்ப தமிழகம் வந்திருக்காரு. இப்ப 11ஆம் தேதி திருச்சிக்கு வராரு. ஆ? எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கும்பகோணம் டிகிரி காப்பி ஆத்துற மாதிரி அவருக்கு ஒரு வேட்டி சட்டையை மாட்டி கொடுத்து வந்து ஒரு சீன் கொடுத்துருவாங்க. அவர் வந்த உடனே கிளீனா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை டெலிவர் பண்ணிட்டு போயிடுவார். ஒவ்வொரு தடவையும் அவர் இங்க வரும் பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் ரீதியாக என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அதுக்கு வந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாகவும் அவர் என்ன செய்யறாருன்றதை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.